Hello guys, welcome to Queen's World. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா இந்த இயர்பட் வந்து எப்படி Figmaல டிசைன் பண்ண போறோம் 3D மாதிரி எப்படி டிசைன் பண்ண போறோம் அப்படின்றத வந்து நான் சொல்லி தர போறேன். ஓகேவா? நம்ம சேனல் யாராச்சும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Figma வீடியோஸ் என்ன வேணும் அப்படினா கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இங்க பாத்தீங்க அப்படினா Figma பிளேலிஸ்ட் ஒன்னு இருக்கும். அதுல வந்து நிறைய வீடியோஸ் வந்து பேசிக் வீடியோஸ் வந்து நான் போட்டுருக்கேன். அது வந்து நீங்க பார்க்கறதா பார்த்துக்கலாம். இப்போ வந்து எப்படி டிசைன் பண்ணுறது அப்படின்னா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் ஃப்ரேம் சைஸ் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரேமுக்கு வந்து ஷார்ட்கட் கீ வந்து F. ஓகேவா? இப்போ இதில் வந்து நான் வந்து இன்ஸ்டாகிராம் போஸ்ட் வந்து நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அதை எடுத்துக்கலாம். நான் வந்து இன்ஸ்டாகிராம் போஸ்ட் அப்புறம் வந்துட்டு அந்த சைஸ் எடுத்துகிட்டு ரீநேம் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதை ரீநேம் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த கேஸ்க்கு வந்து கீழே பாட்டம் பார்ட். ஓகேவா? அதை வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். இந்த பாட்டம் பார்ட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு ஷேப் வச்சு தான் நான் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இந்த ரெக்டாங்கிள் ஷேப் எடுத்துக்கிறோம். ஓகேவா? எடுத்துகிட்டு நம்மளுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ட்ரா பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த கர்வ் நம்ம கொண்டு வருவோம்ல, இந்த கொண்டு வரதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா கார்னர்ஸ் எல்லாமே வந்து நம்ம பண்ணிக்கணும். ஓகேவா? இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கார்னர்ஸ்க்கு வந்து பாட்டம் வந்து ஒரு 150. உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்து உங்களோட சைஸ்க்கு இந்த சைஸ்க்கு எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து மாற்றிக்கணும். ஓகேவா? 130 வந்து எனக்கு போதும். ஓகேவா? இப்போ இந்த பாட்டம் வந்து ஓகேவா இருக்கும் ஓரளவுக்கு. இதே வந்து நம்ம இன்னும் பெருசாக ட்ரா பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் கார்னர்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா நம்ம சைஸ் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் இந்த பார்டர் ரேடியஸ். ஓகேவா? டாப்பில் வந்து நான் வந்து ஒரு 10 அந்த மாதிரி கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை வந்து டபுள் டேப் பண்ணோம் அப்படின்னா இந்த பென் டூல் ஆப்ஷன் வந்து இது நம்மளுக்கு எனேபிள் ஆகுமா. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எங்கள் கர்சரை கொண்டு போனாலே சென்டரில் ஒரு பாயிண்ட் வரும். அந்த பாயிண்ட்டை கிளிக் பண்ணி நம்மளுக்கு சைடு எவ்வளோ வேணுமோ அதை அப்படியே மூவ் பண்ணி வச்சிடணும். இப்போ இன்னொரு பாயிண்ட் இங்கே வருதா, சேம் அதே மாதிரி இந்த சைடு எவ்வளோ வேணுமோ நமக்கு வந்து ட்ராக் பண்ணும்போது கரெக்டாக ஸ்ட்ரைட் லைனாக வரல அப்படின்னா ஷிஃப்ட்டு வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஷிஃப்ட்டு ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா எங்கேயுமே போகாது. நான் இப்போ ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணியிருக்கேன். இதே நான் ஷிஃப்ட்டு ப்ரெஸ் பண்ணாமல் நான் வந்து மூவ் பண்ணேன் அப்படின்னா எங்கே வேணால் மூவ் ஆகும். இதே ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணால் ஸ்ட்ரைட் லைனாக இருக்கும். ஓகேவா? சேம் போத் சைடு வந்து சேமாக வர மாதிரி நம்ம வந்து வச்சுக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சேம் அதே மாதிரி இன்னொரு இதை எடுத்து இப்போ வெளியே டபுள் டேப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பார்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஓகேவா? இந்த சைடு கொஞ்சம் கார்னர்ஸ் வந்து பார்டர் ரேடியஸ் கரெக்டாக கர்வ் மாதிரி வரதுக்காக நான் லைட்டாக வந்து கர்வ் டூல் வச்சு லைட்டாக வந்து பெண்ட் பண்ணி விட்ருக்கேன். ஓகேவா? இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து அப்பர் இது இந்த கலருக்கு வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஓகேவா? இப்போ இந்த சைடு பார்த்திங்கன்னா இந்த இமேஜில் பார்த்தோம் அப்படின்னா பேக்ரவுண்ட்லேயே ஒரு பார்டர் மாதிரி தெரியுதா. இதை வந்து பண்ணுறதுக்காக ஜஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டூப்ளிகேட் பண்ண போகிறோம். ஓகேவா? டூப்ளிகேட் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து கலர் வந்து சூஸ் பண்ண போகிறேன். அப்போ வந்து நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். ஓகேவா? நான் சேம் இந்த கலர் வச்சே நான் வந்து பிக் பண்ணிக்கிறேன். கலர் கோடு வேணாலும் நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து பாட்டம் பார்ட் வந்து நான் பண்ணிட்டேன். ஷேடோ வந்து நம்ம லாஸ்ட்டாக தான் கொடுக்க போகிறோம். இப்போ நார்மலாக 2D எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போது நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த சென்டர் வந்து நம்ம லாஸ்ட்டாக பண்ணோம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் அப்பர் பார்ட் வந்து நம்ம பண்ணிடுவோம். சேம் அதே மாதிரியே
ஷேப் எடுத்துக்கோங்க. ஷேப் எடுத்துட்டு சேம் 2 சைடுமே வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி டாப் அண்ட் பாட்டமோட வித்து வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சேம் ஆஸ் பாட்டம் பண்ண மாதிரியே வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதுக்கும் வந்து பார்டர் ரேடியஸ் கொடுக்க போகிறோம். சாரி, பாட்டமில் கொடுத்துட்டேன் 130. இப்போ டாப் வந்து நம்ம கரெக்டாக ரெடி பண்ணிட்டோம். இது கீழே வந்து ரொம்ப கர்வாக இருக்கு, நம்மளுக்கு வந்து 10 வந்து வேணாம், ஒரு 4 வச்சுப்போம். இப்போ சேம் அதே மாதிரியே பாட்டமில் நம்ம என்ன கலர் கொடுத்துருக்கோமோ அதே கலரை வந்து நான் பிக் பண்ணிக்க போகிறேன். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறேன், இந்த சென்டர் பார்ட் வந்து ஒயிட்டாக இருக்கா, இதில் வந்து நம்மளுக்கு என்ன வேணும், அந்த ஷேடோ வந்து தெரியணும். ஸோ வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் வந்து நான் ட்ரா பண்ணிக்க போகிறேன். ட்ரா பண்ணிவிட்டேன். இதில் வந்து என்ன கலர் வேணுமோ அதை வந்து நான் பிக் பண்ணிக்கிறேன். இந்த கலர் இருக்கட்டும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த ரெக்டாங்கிள் கீழே வந்து கொண்டு வந்துட போகிறேன். இப்போ நம்ம பேசிக்காக ஒரு அவுட்லைன் வந்து நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. ஓகேவா, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஷேடோ வந்து கொடுக்க போகிறோம். ஓகேவா, இந்த ஷேடோவில் வந்து மெயின் திங் என்ன அப்படின்னா ஒரு ரியலிஸ்டிக் இமேஜை பார்க்கும்போது நம்ம ஒரு ஷேடோ இருக்கிறதுனால தான் அது ரியலிஸ்டிக்காக தெரியுது. ஓகேவா, அப்போ அது வந்து எந்தெந்த இடத்துல ஷேடோ கொடுத்தோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம அனலைஸ் பண்ணோம். ஓகேவா, ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா பாட்டம், கண்டிப்பாக பாட்டமில் ஷேடோ கொடுத்தா மட்டும்தான் வந்து அந்த இமேஜ் வந்து தூக்கிட்டு இருக்க மாதிரி, எப்படி சொல்கிறது, ஒரு லெஃப்ட் பண்ணி வச்சுருக்க மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். தென் வந்துட்டு இதில் பார்த்தோம் அப்படின்னா சைடு கார்னர்ஸ், ஏன்னா ரைட் சைடு லெஃப்ட் சைடு உண்டா, இதில் வந்து நம்மளுக்கு ரைட் சைடு லெஃப்ட் சைடு வந்து தெரியாது. ஷேடோ கொடுத்தோம் அப்படின்னா ரைட் அண்ட் லெஃப்ட் சைடு வந்து நம்மளுக்கு தெரியும். இப்போ இதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஜஸ்ட் சின்னதாக ஒரு ரெக்டாங்கிள் தான் ஈஸி வேல பண்ண போகிறோம். நம்மளுக்கு எவ்வளோ லெஃப்ட் சைடு வேணுமோ அதே மாதிரியே கொடுத்துட்டு ட்ரா பண்ணிவிட்டேன். சேம் அந்த கொஞ்சம் டார்க் கலராக நம்ம எடுக்கணும், அப்போ தான் வந்து ஷேடோக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஓகேவா, அதுக்கப்புறம் வந்துட்டு எஃபெக்ட்ஸில் போயிட்டு ட்ராப் ஷேடோ கிடையாது, லேயர் பிளர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த லேயர் பிளரில் போயிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். எவ்வளோ வேணுமோ அந்த லெவலுக்கு வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். நம்மளுக்கு வந்து எவ்வளோ பிளர்னஸ் வேணுமோ அந்த மாதிரி அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து கொடுத்துக்கலாம். தென் வந்து இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா இந்த இடத்துல வந்து டாப் அண்ட் பாட்டம் திருப்பியும் நம்ம திருப்பி இன்னொரு ரெக்டாங்கில் ட்ரா பண்ணி கர்வ் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா லீனியர் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். லீனியரில் பார்த்தோம் அப்படின்னா செகண்ட் பாட்டமில் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஷேடோ வந்து டார்க்னஸாக நம்ம வந்து கொடுக்கணும். ஸோ டார்க்னஸ் வந்து நான் கொடுத்துக்கிறேன் கொஞ்சம். எங்கள் அப்பர் சைடில் வந்து பார்த்தோம் அப்படின்னா லைட்டாக தான் வேணும், ஏன்னா லைட் இருக்க இடம் வந்து கொஞ்சம் வந்து ஒயிட்டாக தானே தெரியும். ஸோ வந்துட்டு ஒயிட்னஸ் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேவா, நம்மளுக்கு எந்த மாதிரி கரெக்டாக தெரியும்ல, ஒரு ஃபீல் கிடைக்கும்ல, அந்த லெவல் வரைக்கும் நீங்கள் வந்து கலரை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணி நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். சேம் மேலேயும் வந்து அதே மாதிரியே நம்ம வந்து இதெல்லாம் வந்து என்ன பண்ணால் மேலே வந்து டார்க்னஸாக கொடுத்துருவோம். பாட்டம் சைடில் பார்த்தோம் அப்படின்னா
இப்போ டாப் அண்ட் பாட்டம் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போது லெஃப்ட் சைடுக்கும் ரைட் சைடுக்கும் கொஞ்சம் லைட்டாக பிளர்னஸ் வந்து இன்னும் கம்மி பண்ணலாம். இது வந்து லைன் மாதிரி அப்படியே தெரியுதா, கொஞ்சம் அது தெரியாத மாதிரி இன்னும் கொஞ்சமே நம்ம பிளர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம லோகோ வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். தென் வந்து ஒரு குட்டி சர்க்கிள் வந்து இருக்கு. இப்போ வந்து நம்ம வந்து பேக்ரவுண்ட் கலர் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். கீழே பாட்டம் எப்போதுமே நம்ம பண்ணும்போது வந்து ஓவல் ஷேப்பில் வந்து ட்ரை பண்ணுங்கள். ரெக்டாங்கிள் விட அது வந்து கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். ஓகேவா? ஓவல் ஷேப் வந்து ரெடி பண்ணிட்டு இதை வந்து பாட்டமில் கொண்டு வந்துருங்க. சேம் அதே மாதிரி எஃபெக்ட் நம்ம கொடுக்கும்போது இதில் வந்து லேயர் பிளர் சூஸ் பண்ணிக்கணும். இப்போது இதோட கலரை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணிட்டு நம்ம வந்து பிளர் எஃபெக்டை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கணும். பிளர் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ண இந்த ஷேடோ எஃபெக்ட் வந்து கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான். இது வந்து நம்மளுக்கு என்ன கலர் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இன்னும் 3D வீடியோஸ் வந்து நிறைய வேணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள் என்ன மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.